நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு சிசிடிவி பதிவு. நைட் டைமில் ஒரு லேடி அவங்க வீட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லேப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சடனாக அவங்க வீட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து ஏதோ சத்தம் கேட்குது. கீழே போய் செக் பண்ணுறாங்க. அந்த டைமில் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கேமராவில் என்ன பதிவாகியிருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஒரு வெள்ளை கலர் லேடியோட உருவம் அந்த டோர்வே கிட்ட வந்துட்டு போகிறது கேமராவில் கேப்சர் ஆகியிருக்கு. அது போனதுமே அங்கே இருக்கிற சேரும் தன்னால் மூவ் ஆகுது. அதுக்கப்புறமா கீழே போன அந்த பெண்மணி மேலே வராங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு யூடியூப் பதிவு. கிளிப் ஹண்ட் அப்படிங்கிற சேனலில் நடத்திட்டு வர ஒரு ஃபேமஸான இந்தோனேஷியாவை சேர்ந்த கோஸ்ட் ஹண்டர் ஒருத்தர் ஒரு கைவிடப்பட்ட வீட்டை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகிறாரு. அவர் அந்த வீட்டுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு கிச்சனில் இருந்த சிங்க்ல இருந்து டேப் தன்னால் ஓப்பன் ஆகி வாட்டர் லீக் ஆகுது. அதை பார்த்து பயந்து போன அவர் உடனே அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஆனால் மறுபடியும் தன்னால் அந்த டேப் ஓப்பன் ஆகுது. அந்த வீட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீட்டோட வெளிப்புறத்தில் இருக்கிற வேஸ்ட் பொருள்லாம் போடுற ஒரு ஸ்டோரேஜ் ரூமை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்போதான் இந்த மர்மமான இன்சிடென்ட் நடக்குது.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தாய்லாந்து கோஸ்ட் ஹண்டர் 2 பேர் ஒரு கைவிடப்பட்ட ஃபார்ம் ஹவுஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த வீட்டோட மர்மமான பேக் ஸ்டோரி என்னென்னா, சுமார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபார்ம் ஹவுஸில் அப்பா பையன் 2 பேர் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த பையனுக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்ததுனால அதை பார்த்த அவருடைய அப்பா ரொம்பவே அந்த பையனை வார்ன் பண்ணியிருக்காரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண சொல்லி. பட் அதை கேட்காத அந்த பையன் ஒன் டே போதையில் இருக்கும்போது அவங்க அப்பாவையே கத்தியால குத்தி அந்த வீட்டிலேயே சாகடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பையனை போலீஸும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த பையன் ஜெயிலேயே இறந்துட்டதா சொல்றாங்க. அங்க வசிக்கிற லோக்கல்ஸ் நிறைய பேர் இந்த வீட்டு சைடா போகும்போது பகல் டைம்ல கூட மர்மமான சில அமானுஷ்யமான சவுண்டை கேட்டதாகவும், அது மட்டும் இல்லாம ஒரு கருப்பு கலர் உருவத்தை பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த வீட்டுக்கு தான் இவங்க 2 பேரும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போனப்ப இந்த மர்மமான இன்சிடென்ட் நடக்குது. ที่เขาบอกว่ายังเห็นยังเขาบอกว่ายังเห็นอยู่เดินใช่เดินไปเดินมาเขาบอกอยู่ในห้องเดี๋ยวเราเข้าไปดูในห้อง เฮียอะไร இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு டிக்டாக் பதிவு. கேத்லின் அப்படிங்கிற ஒரு லேடி அவங்க வீட்டில் தனியாக ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்போது நைட் டைமில் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு டவுன் ஸ்டேரில் ஏதோ சத்தம் கேட்டு தூக்கத்தில் இருந்து முழிச்சு பார்க்குறாங்க. கீழே போய் பார்க்கலான்னு போகிறாங்க. அப்போதான் இந்த மர்மமான இன்சிடென்ட் நடக்குது. Oh my god. அந்த டவுன் ஸ்டேரில் சவுண்டு கேட்டதுக்கப்புறமா அவங்க பயந்து ஓடி வந்து ரூமை லாக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரூம் கிட்டக்கவே ரொம்ப கிளியராக ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் ரூமை யாரோ ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுற சவுண்டும் கிளியராக கேட்குது. அதுக்கப்புறம் தான் இந்த மர்மமான இன்சிடென்ட் நடக்குது.
இந்த மர்மமான பதிவை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது லாலோ எஸ்கலாண்டே அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போடப்பட்ட வீடியோ பதிவு. மெக்சிகோ சிட்டியில் இருக்கிற சிவாக்கோ அப்படிங்கிற பிளேஸில் ஒரு மிகப்பெரிய குகை ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஊர் மக்களுடைய புராண கதைப்படி அந்த குகைக்குள்ள சில மந்திரவாதிகள் சில பேர் அந்த குகைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் வசிக்கிற சிறுவர் சிறுமியை கடத்தி கொண்டுட்டு வந்து அந்த குகையில் பலி கொடுக்குறாங்கன்னும் அங்கே நிறையவே மந்திரங்களும் அமானுஷ்யமான விஷயங்களும் நடக்கிறதாகவும் அந்த ஊர் மக்களால் இன்னமும் பேசப்பட்டுட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த குகையை தான் லாலோவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ஒன்ஸ் அந்த குகையை அவங்க ரீச் பண்ணதுக்கு அப்புறமா லாலோ மட்டும் தனியாக அந்த குகைக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போகிறாரு. அவர் ஃப்ரெண்டை அந்த குகைக்கு வெளியே நிற்க வச்சுட்டு அவர் மட்டும் உள்ளே போகிறாரு. அப்போது அந்த குகைக்குள்ளே என்ன நடக்குது, என்ன அமானுஷ்யமான விஷயம் கேப்சர் ஆகியிருக்குன்னு நீங்களே பாருங்கள். Ya había un murciélago. Hay un murciélago por ahí. Ya había uno. ¿Qué dice aquí? Soy culo. Ahí se ve como la cara. No mames. No mames. No mames. Hoy se escuchó un murciélago. Beto. ¿Quién anda ahí? ¿Qué es eso? ¿Eso es un pelo? No se alcanza a ver bien, amigos, pero se ve como que algo se está asomando. ¡Ah, la mierda! Uy, Beto, 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 Beto. ¡Ah, la mierda! Uy, Beto, 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 Beto. Beto, güey.